இனிமையான குழந்தைகளே, சதா அன்பின் கூடவே அகண்ட மகாதானி ஆகின்றபோது தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக ஆகிவிடுவீர்கள். அன்பு கடல் தனது பரமாத்ம அன்பிற்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அனைவரின் உள்ளத்தில் அன்பின் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். அன்பும் சாதாரண அன்பு கிடையாது. உள்ளபூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு. பரமாத்மாவின் இந்த அன்பு மிக எளிதாக நினைவின் அனுபவம் ஏற்படுத்துகிறது. அன்பானவர்களை நினைவு செய்வது கடினமல்ல, மறப்பதுதான் கடினம். அன்பு ஒரு அலௌகிக காந்தமாகும். அன்பு சகஜ யோகி ஆக்கிவிடுகிறது, கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகிறது. பலனடைகிறீர்கள். சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும். சதா, சிறிது காலத்திற்கு அல்ல. அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் சதவிகிதத்தில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக வித்திசாயம் போக்குவதற்கான மந்திரம் என்ன? ஒவ்வொரு நேரத்திலும் மகாதானி, அகண்டதானி. சதா வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரமும் மாஸ்டர் வள்ளலாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏனெனில் உலக நன்மைக்கான காரியத்தில் தந்தைக்கு உதவியாளர் ஆவதற்கான சங்கல்பம் நீங்களும் செய்திருக்கிறீர்கள். அகண்ட மகாதானி, அகண்ட சகயோகி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்களுக்கு, தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்கள். ஒருவரது விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால், துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுத்தால், பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தால், குணம் கொடுத்தால் அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார். அனைவரிடமிருந்து ஆசீர்வாதம் அடைவதுதான் முன்னேறுவதற்கான எளிய சாதனமாகும். யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனுபவம் ஏற்படுத்தும் லட்சியம் வையுங்கள். ஏதாவது அனுபவம் செய்ய வேண்டும். அனுபவம் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மேலும் அனுபவம் அப்படிப்பட்டது விரும்பாவிட்டாலும் அதன் பக்கம் ஈர்க்கும். ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவி மூர்த்தி, ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவி மூர்த்தி. எனவே தனக்குள்ளும் அனுபவத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்யுங்கள். தந்தை தனது விரல் கொடுத்து வழிநடத்துவார். அதிகப்படியான அன்பு செலுத்துவார். கோல்டன் வாய்ப்பு இருக்கிறது. விரைவிலும் விரைவாக டூ லேட் பலகை வைக்கப்பட இருக்கிறது. ஆகையால் முன்கூட்டியே செய்துவிடுங்கள். வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழ் பெற வேண்டும். அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ, எந்த ஸ்திதி விரும்புகிறீர்களோ அந்த ஸ்திதியில் நிலைத்திட வேண்டும். நல்லது.